Hi viewers, vanakkam and welcome to Kanna's kitchen. இன்னைக்கு குழந்தைகளுக்கு மிகவும் பிடிச்ச cheesy and creamy pasta எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல தண்ணியை சூடாக்கி இதில் 1 கப் பாஸ்டாவை போட்டு அதோட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதை அவிச்சு வடித்து வச்சுக்குங்க. இப்போ பேனை சூடாக்கி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதில் 1 கப் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. இப்போ வெங்காயத்தை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் வெள்ளைப்பூடு எடுத்து அதை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீள வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி அதையும் கோல்டன் ப்ரௌனாக இப்படி பொரிய விடுங்க. இப்போது ஏற்கனவே நாம் வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் வதக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/4 கப் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு அளவாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே இதை எடுத்து ஒரு டிஷ்ஷில் பிரம்ப வைங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போது ஒயிட் சோஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா உருகியதும் இதில் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் சாதாரணமாக சேர்த்து கிளறிட்டே இருங்க. இப்படிமா நல்லா மிக்ஸ் ஆகினதும் 1 கப் பால் இதில் சேர்த்துக்க போகிறேன். பாலை சேர்த்து கிளறிட்டே இருங்க. ஒரு கப் பால் பத்தலைன்னா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1/2 கப் பால் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை விட்டிங்கன்னா கட்டி பற்றிடும். கொஞ்சம் இறுகி வந்ததும் இந்த நேரத்தில் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதோட உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் கிரேட்டட் சீஸ் சேர்த்துக்குங்க. மொசரெல்லா சீஸ்னால் நல்லாயிருக்கும். சீஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகின உடனே இப்போ இந்த நேரத்தில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பாஸ்டாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். 1 கப் பாஸ்டா அவிச்சு வச்சுருக்கிறேன். அந்த பாஸ்டாவை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் சிக்கனையும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ண போகிறோம். பாஸ்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.